இதுக்கு மேல எதுக்கு பொறுத்து இருக்கணும்? சும்மா விடக்கூடாது. இப்பவே 2ல 1 போய் கேட்டு. இதுதான் நடந்தது. ஆனா இதுக்கு காரணம் ரேவதி அக்காங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நேரடியா ரேவதி அக்காவை எதிர்க்க கூடாது. ராசமாமாவை வச்சு அவங்க பிளான உடைக்கணும். இல்ல அது அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா மாத்திருவாங்க. சோ இத வேற மாதிரி டீல் பண்ண போறீங்க. சமத்து. கயல். மாமா எங்க போறீங்க? தோட்டத்துக்கு புடலங்காய் போடுங்க, ஆளுங்க வராங்க, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். மாமாக்கு தம்பிங்களை விட புடலங்காய் புடுங்கிறது தான் முக்கியமா போச்சு. என்ன உளர்ற? தேன்மொழி அழகு சுந்தர மாமாவோட கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். அப்படிதானே? அப்படிதான். அப்படிதானே மாமா? புடலங்காய் புடுங்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? புடலங்காக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. இங்க பாருங்க மாமா, அழகு மாமாக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. சரி, ஏதோ ஒரு யோசனையில அவரா குடிச்சிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அத மன்னிச்சுக்கலாம். ஆனா ஏமாத்தி சர்பத்துன்னு எதையோ உனத்த கொடுத்து குடிக்க வச்சு பாண்டவர் இல்லத்தை கேவலப்படுத்தி தேன்மொழி அழகு மாமாவை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. ஏன் இப்படி பண்ணணும்? எதுக்காக இப்படி நடக்கணும்? சொல்லுங்க மாமா, எதுக்காக இப்படி நடக்கணும்? எதுக்கு? ராசு மாமா, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. பாண்டவர் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காத யாரோதான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. பாண்டவிங்க பாச கரங்களா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்காது யாருக்கோ பிடிக்கல மாமா. அழகு மாமாக்கு கல்யாணம் நடக்கிறது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன்னு யாரோ கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. அழகு மாமா குடிச்சது இன்னைக்கு ஒரு நாளோட போனா பரவாயில்ல, அடிக்கடி இப்படியே நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. 4 நாள் பிராண்டிய சர்பத்துன்னு போய் சொல்லி அழகு மாமாவை குடிக்க வைக்கிறாங்க. 5வது நாள் அவரே குடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுறது? என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும்? அழகு மாமா குடிகாரர் ஆவாரு, குடிச்சிட்டு அலைவாரு. அழகு மாமா குடிகாரனானா எனக்கு என்னன்னு விட்டுருவீங்களா? அழகு குடிகாரன் ஆயிடுவானா? என்ன சொல்றீங்க? ஏன் நடக்காது மாமா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. தாத்தா வேற இப்ப ஊர்ல இல்லையே. தாத்தா இல்லனா என்ன மாமா? இப்ப பாண்டவர் இல்லத்துக்கு நீங்க தானே மூத்தவரு. தாத்தா மாதிரி ஜிப்பா போட்டா மட்டும் போதுமா? அவரை மாதிரி பாண்டவர் இல்லத்தை கட்டி காப்பாத்த வேண்டாமா மாமா? உங்களை விட்டா யாரால மாமா பாண்டவர் இல்லத்தையும் தம்பிங்களையும் காப்பாத்த முடியும்? ஏன் மாமா, உங்களை நம்பிதானே பெருசு சொல்லாம கொள்ளாம காசி கிளம்பி போச்சு. நீங்க பாட்டு எனக்கு என்னன்னு தோல்ல துண்ட போட்டு தோட்டத்துக்கு கிளம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் என்ன பண்ணணும்? தாத்தா இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுதான் நீங்களும் பண்ணணும் மாமா. தாத்தா இருந்தா என்ன பண்ணுவாங்க? தாத்தா மாதிரி உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, என்ன செய்யணும்னு உங்களுக்கே தோணும். அழகு மாமா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கும் தேனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அழகு மாமாவை ஏமாத்தி குடிக்க வச்சது யாரு, அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியணும். ஏய், யாரா இருந்தா என்ன, நம்ம ராசமா மட்டும் தப்பிக்க முடியுமா? ஆமா, ராசு மாமா யாரு? பாண்டவர் இல்லத்தோட மூத்த சிங்கமாச்சே.
மாமா யோசிக்கிறீங்க? புடலங்காய் புடுங்காட்டியும் பரவாயில்ல, இதுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். நான் பெரிய சுந்தர பாண்டவரோட பேரன் ராஜ சுந்தர பாண்டவன். ரேவதிக்கு தான் மூட்டி விட தெரியுமா என்ன? எங்களுக்கும் தெரியும். அவங்க தப்பு பண்ண மாமாவை முறுக்கி விடுறாங்க. நம்ம நல்லதை நினைச்சுதானே முறுக்கி விடுறோம். தப்பா? தப்பே இல்ல. சிங்கம் சீறிட்டு போகுது, இனிமே வேடிக்கை மட்டும் பாரு. என்னடி ஆச்சு ரேவதி? புடலங்காய் பிடுங்கணும்னு தோட்டத்துக்கு கிளம்புனவரு இப்படி சேர்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்காரு. அம்மா, இவ்வளவு 2 பேரும் அவரை தோட்டத்துக்கு போக விடாம எதையோ சொல்லி மடக்கி சேர்ல உட்கார வச்சிருக்காளுங்க. தம்பிகளா, ஐயா ராசு, உன்னை இப்ப பார்க்கும்போது நம்ம தெய்வத்தை பார்க்கிற மாதிரியே இருக்கியா? இல்லை, நம்ம தாத்தா இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி ஒரு கம்பீரம் நிரம்பி வழியுமோ அதே கம்பீரம் நம்ம ராசு கிட்டே நிரம்பி வழியுதுடா. சரியா சொன்னீங்கண்ணே. இந்த பிரச்சனைக்கு தாத்தாரு தான் என்ன தீர்ப்பு சொல்லுவாரோ அதே மாதிரி தீர்ப்பு தான் அண்ணனும் சொல்ல போறாரு. மாதிரி என்ன மாதிரி? ராசன் தான் தாத்தா, தாத்தா தான் ராசன். அது அப்படியே தாத்தா காசில இருக்காங்க, அண்ணன் வீட்டுல எல்லாம் இருக்காங்க. பேசக்கூடாது, பேசுறத மட்டும் தான் கேட்கணும். ஏதாவது எக்கு தப்பா பேசுன நான் கருத்துருவேன். அம்மா, மொத்த பேரும் சேர்ந்து ஏதோ பண்றாங்க. தம்பிங்களா, அழகு நம்ம கூட பிறந்தவன், அப்பாவி, நல்லது கெட்டது தெரியாத ஒரு குழந்தராவன். ஆஹா ஆஹா, தெய்வம் பேசுற மாதிரியே பேசிட்டியே. ஏய் தம்பிகளா, பாருங்கடா, அச்சு அசலா நம்ம தாத்தாவே தான்டா. மாமா, குறுக்க குறுக்க பேசாதீங்க. ராசு மாமா ஏதோ சொல்ல வராரு, என்னன்னு கேக்கலாம். ஆமாமா ராசு, நீ பேசு. இப்போ அழகு குடிக்க மாட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தனை நாளும் இல்லாம தேன்வழி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த நேரம், அதுவும் அழகு துணிமணி எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்து அவங்கிட்ட சர்பத்து சொல்லி ஏமாத்தி சாராயத்தை ஊத்தி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமா? தேன்மொழி அழகு மாமா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் யாரோ ஒருத்தவங்க இந்த கேவலமான காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்காம நீயே ஏதாவது சொல்லிட்டு இருக்க. கயல் சொன்னதை தான் நானும் சொல்ல வந்தேன். எதுக்காக அப்படி பண்ணணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க மாமா. நாங்க சொன்னா ரேவதி அக்கா கோவப்படுவாங்க. டே அழகு, அண்ணே முன்ன வந்து நில்றா. வால நில்லு. ஏய், அண்ணன் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். சரிண்ணே. இப்ப எதுக்கு அவரை திரும்ப திரும்ப கேக்குறீங்க? அவர் தான் நைட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டார்ல. அண்ணியார, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது பாண்டவர் எடுத்து பஞ்சாயத்து. அப்ப நான் யாரு?
எதையாவது பேசி திசை திருப்பாதீங்க. ராசனை கோவப்பட்டாருன்னா அப்புறம் அடக்க முடியாது. ஆமா, குறுக்க யாரும் பேசக்கூடாது. அழகு அண்ணே, நீ சொல்ற என்ன நடந்துச்சு? என்னையா பாண்டவர இவ்வளவு வேகமா போற? தேன்மொழிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் புது துணி வாங்கிட்டு போறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்பா. வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்க, முதல்ல கொஞ்சம் சர்பத்தை குடி. நீ சர்பத்தை குடிக்கலாம் ட்ரெஸ் நல்லா சொல்லுவோம், பரவாயில்லையா? சரி கொடுங்க, ஆனா கொஞ்சமா தான் குடிப்பேன். இதானே நடந்துச்சு. சொல்லு. அண்ணா, அந்த மேல வீட்டு ரவி பையனுக்கு டீ குடிக்க கூட பக்கம் கிடையாது, அடுத்தவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பான். அவனே காசை போட்டு சரக்கை வாங்கி கட்டாயப்படுத்தி அழகண்ணை குடிக்க வச்சிருக்கானா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அண்ணே, எனக்கு என்னவோ இது ரவியா பண்ண மாதிரி தெரியலண்ணே. இதுக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய சதி இருக்குண்ணே. ஆமா மாமா, பாண்டவர் இல்லத்துக்கு எதிரா சதி நடக்குது. அந்த மெயின் ஆளை கண்டுபிடிச்சாதான் பாண்டவர் எல்லாம் தப்பிக்கும். அது என்ன கண்டுபிடிச்சா? ராசு மாமா கண்டுபிடிக்காம விட்டுருவாரா? ராசு, இது சாதாரண விவகாரமா தெரியல. நம்ம பாண்டவர் இல்லத்தை திட்டம் போட்டு வேற இருக்கிறதுக்கு யாரோ பின்னால இருந்து இயக்குறாங்க. ஏன்பா, எவனோ விளையாட்டுக்கு அழகு தம்பிய குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்திருக்கான். பொழப்பில்லாம அதை பத்தி பெருசா பேசுறீங்க. போங்கப்பா, போய் வேலை பாருங்க. மாப்பிள, போய் புடலங்க புடுங்குற வேலையை பாருங்க. ராசண்ணா, இந்த சிவகாமி அம்மா பேசுறத பார்த்தா எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்ன்ற மாதிரியே தோணுது. அன்பு, என்ன பேசுறீங்க? அம்மா எதுக்கு அவரை குடிக்க வைக்கணும்? எதுக்குன்னா ஆளை வச்சு அன்பண்ண பேக எதுக்கு புடுங்கினாங்க? எதுக்கு வெறும் பேக வீட்டுக்குள்ள வச்சு தேல்கடி நாடகம் ஆடினாங்க? ராசு, தம்பிக்கு சரியாத்தேன்னு சொல்லுதாக சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா இது அத்தனைக்கும் காரணம் இந்த அம்மாவாத்தே இருக்கும். நீ தாமதிக்காம உடனே ஒரு நீதியை வழங்கு. ஐயோ, சத்தியமா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சாமி சத்தியமா எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ராசமாமா, மாமியாரையே சந்தேகப்படுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் மாமியாராச்சு. மாமியார் மருமகள்லாம் முக்கியம் இல்ல, இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியணும், அதுதான் முக்கியம். ராசமாமா, இந்த பிரச்சனையில கடைசியில சண்முக அண்ணன் வந்ததுதான் எங்களுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அதுவும் வீமாக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கும் திருட்டு தொடர்பு இருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஐயா ராசு, மேல வீட்டு ரவியையும் சமூகத்தையும் பிடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா இந்த விவகாரத்தை அவங்களாவே செஞ்சாங்களா, இல்ல நம்ம அன்புடைய பணப்பை விவகாரம் மாதிரி வேற யாருடைய பங்களிப்பு இதுல இருக்கான்னு பட்டவர்த்தனமா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மா மேல பழி போடாதீங்க, நல்லா இருக்காது. அததான் நானும் சொல்றேன்.
நடந்தது ஒன்றும் நல்லா இல்லையே, அதைத்தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். வயிற்றுக்குள்ளார இருக்கிற புனிதமான கர்ப்பப்பையே இல்லைன்னு சொல்லி என்னமா நாடகம் ஆடுனிய? அதெல்லாம் மறக்க முடியுமா? அதே இந்த விஷயத்திலே உங்க மேல சந்தேகமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. உங்க அம்மா அன்பு மாமாவோட பேக புடுங்கி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு அவங்களே அசிங்கப்பட்டாங்களா? நீங்க கூட அம்மன் விரதத்துல இருந்த எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சு கை வெந்து புண்ணாகி அம்மன் கிட்ட அசிங்கப்பட்டீங்களா? அதனாலதான் சந்தேகப்படுறாங்க. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம். அண்ணே, இப்ப நான் என்ன பண்ணணும்? அன்பு குட்டி, அழகை கூட்டிட்டு போய் இந்த மேல விட்டு ரவியை தூக்கிட்டு வாங்கடா. அவனை விசாரிக்கிற முறையில விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிய போகுது. உத்தரவுண்ணா. சரிங்க. தெய்வமே, தம்பிகளுக்கு பாதுகாப்பா நானும் போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரம். ஆஹா, தாத்தா மாதிரியே கட்டளை போடுதானே. சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அழகு நடந்ததை சொல்லிட்டான். ரவியையும் இன்னொருத்தரையும் தேடி பாண்டவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் மாட்டக்கூடாது. அப்படியே மாட்டினாலும் நீங்களும் நானும் பின்னால இருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கிறுக்கு பையன் போட்டு கொடுத்துட்டானா? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் யாரு? ஓடப்பட்டி சிறுத்தல்ல. இங்க பாருங்க, நான் சொல்லிதான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு கயலுக்கும் மல்லிகாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. என் வீட்டுக்காரரு நீங்க தான் தாத்தா, நீங்க தான் நீதி சொல்லணும், அதை இதன்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டாளுங்க. அந்த ஆளும் ரவிய தூக்கிட்டு வர சொல்லிட்டாரு. அதான் தயவு செஞ்சு தப்பிச்சு போங்க. மாட்டினா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. தப்பிச்சு போனா எங்க போவானுங்க? எவ்வளவு நாளைக்கு தலைமறைவா இருக்கிறது? பணம் செலவாமே சிஸ்டர். நான் தான் பணம் கொடுத்துருக்கேனே, பின்ன என்ன? ஏய், கொஞ்சம் இரு, கோவப்படாம பேசு, சிக்கல் நமக்கு தான். சரி விட. இங்க பாருங்க, நீங்க கேட்டதை விட கணக்கு பார்க்காம அதிகமா பணம் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கேன். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? சும்மாவா கொடுத்தீங்க? வேலைக்கு தானே கொடுத்தீங்க. என்னமோ உங்க வீட்டு காசு கொடுக்கற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஊரா வீட்டு காசு தானே. இங்க பாருங்க, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க என்ன கேட்டாலும் தரேன். தயவு செஞ்சு முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுங்க ப்ளீஸ். ஊரை விட்டுலாம் ஓட முடியாது, வேற மாதிரி நான் சமாளிச்சுக்கிறேன். வைங்க. இருக்க சொல்லுவாளுங்க, போக சொல்லுவாளுங்க. என்னடி சொல்றான்? எல்லாம் என் நேரமா. இவங்கிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியிருக்கு. தப்பிச்சு போங்கன்னு சொல்றேன், நான் வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றான். குடிகார பையன். ஐயோ, டே ரவி, நீங்க அழகை ஏமாத்தி தண்ணி கொடுத்தீங்கல்ல, பாண்டவங்க தேடி வராங்களாம். மாட்டினா தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு உதைப்பானுங்க. என்னையா சொல்ற? நீ சொல்லிதானே நாங்க செஞ்சோம். பார், அது நடந்து முடிஞ்ச கதை. உண்மைய சொன்னா என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. இப்ப என்னையா பண்றது? கண்ணில் படாம ஊரோட்டு ஓடிடவா? எத்தனை நாளைக்கு? அதுதான் நானும் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவங்களா கோவத்துல 4 சாத்து சாத்துட்டு போயிடுவாங்க. திருப்பி 2 பேரும் சண்டை போடாதீங்க, சேதாரம் அதிகமாயிடும். சொல்லியா என்ன பண்ணணும்? தம்பிகளா, பாண்டவங்க கிட்ட வம்பிழுத்தா என்ன கதி ஆகும்னு அந்த காலி பயலுக்கு இன்னைக்கு தெரிய வைக்கணும்டா. அவனை அடிச்சு நச்சு எடுத்துட்டு போன தொங்கு மீசை நச்சு எடுத்தி அது மாதிரி தானே. அவர் மாமனாரா போறவரு, மறுவாதியா பேசு. அண்ணே, எல்லாத்துக்கும் பின்னால யார் இருக்காங்கன்னு தெரியணும், அதுதானே நமக்கு முக்கியம். பாத்துருவாங்க.
கொண்டா கொண்டையா யோ, குடியா இப்படிதான் அழகு சுந்து கொடுத்தோம். குடிக்கிறாவ இந்தா குடி. இந்தா குடி குடியா வேணாயா அட, சும்மா குடியா எலாய் வேணாயா